சீரமைப்பு வேற ஒன்றும் இல்லை. மக்கள் தொகை அடிப்படையிலே நாங்கள் தொகுதியை சீரமைக்க போறோம். என்ன சீரமைக்க போறோம்னா, மக்கள் எல்லாம் கூட்டி பார்த்து இந்தியாவில் ஒரு தொகுதிக்கு இவ்வளவு மக்களை ஒதுக்கி நாங்கள் தொகுதி உருவாக்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம நிலைமை என்னன்னா, இப்போ 39ன்னா மறுபடி வந்தா 8 குறைஞ்சு போயும் 31. இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன கேட்கிறாருன்னா, ஏயா நாங்க 39 இருக்கிறோமே, அது 39 தானே இருக்கணும், அதுதானே நியாயம், எங்களை ஏன் குறைக்கிறீங்க? இல்லைங்க, நாங்க ஜனத்தொகை அடிப்படையில் தானே போட போறோம். உங்க ஊர்ல ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு, மக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. ஆனால் மக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போனதால நாங்க தொகுதியை குறைக்க போறோம். நம்ம ஆளுக்கு என்ன கேட்கிறாங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம்எல்ஏக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த தொகுதி மக்கள் குறைஞ்சு போறதுக்கு நாங்களா காரணம்? அன்னைக்கு டெல்லியில இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க, மக்களை குறைச்சிருங்க, மக்களை குறைச்சிருங்க. மக்களை குறைக்கணும், ஏழை பாழைகள் செத்து விடுவான், உணவு பஞ்சம் வந்துடும், நாடு உருப்படாது, நாடு வளர்ச்சி அடையாது, மக்கள் பெருக 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 நாடு பசிப்பட்டினி ஆகிவிடும், மக்களை குறைனாங்க. நம்ம ஆளு அடடா டெல்லியில சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாசகத்தை பொறுத்தளவுக்கு விளம்பரம் போட்டாங்க. என்ன போட்டாங்க? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு இருவர். ஏன்னா அதுக்கு முன்னால 5 6 எவனும் தூங்குறதே கிடையாது. அதுக்கு முன்னால உங்களோட எத்தனை பேர் பிறந்தாங்க? 5 பேர் அண்ணன். சில பேர் 9 பேர். 9 பேர். கலைஞர் முதலமைச்சர் சொன்னார் வாசகம், நாம் இருவர் நமக்கு இருவர். 1 வருஷம் ஆச்சு. அடுத்து ஒரு விளம்பரம் வந்தது, நாம் இருவர் நமக்கு ஒருவர். அப்புறம் அடுத்த வருஷம் வந்துச்சு, நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னும் ஒருவர். முடிஞ்சதா கதை? முடிஞ்சதா? குடும்ப கட்டுப்பாடு. 5 கிலோ அரிசி தராங்க, 50 ரூபாய் பணம் தராங்க, ஒரு புடவை வேசி தராங்க, அரிசி தட்டாங்க. நம்ம சுறுசுறுப்பா முடிஞ்சதா? ஜனத்தொகை குறைஞ்சிருச்சா? ஜனத்தொகை குறைஞ்சிருச்சா? ஜனத்தொகை குறையறது யார் காரணம்? நீங்க தானே. எங்களை குடும்ப கட்டுப்பாடு சொல்லி ஜனத்தை குறைச்சு விட்டு நீங்க ஜனம் குறைஞ்சிட்டீங்க, தொகுதி குறைக்கிறீங்களா? இது நியாயம் தானே?